அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீங்க ஒரு நாளாவது எதுவுமே இல்லாம இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பெரிய சுமை இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது லைஃப் ப்ராப்ளம் இல்லைங்க, உங்க மனசோட களைப்பு. நீங்க டயர்டாலாம் இல்லை, ஆனா நீங்க எமோஷ்னலி ட்ரெயின் ஆயிட்டீங்க. ஆனா ஒரு கேள்வி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க குழந்தையா இருந்தப்ப இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இவ்வளோ ட்ரெயினா, ஒண்ணுமே இல்லாம வெறுமையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கடைசியா மனசார சிரிச்சது எப்போ? நீங்க கவலையே இல்லாம தூங்குனது எப்போ? ஒரு குழந்தைய போல சுத்தமான மனசு நமக்கு இன்னும் இருக்குதா? இதெல்லாம் நிச்சயமா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கே புரியும். நம்ம வாழ்க்கை கஷ்டம் இல்லைங்க, நம்ம மனசு தான் நம்மளை கஷ்டப்படுத்திக்குது. நம்ம வளர வளர ஈகோ அதிகமாகுது, ஓவர் திங்கிங் அதிகமாகுது, பயமும் ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளை ரொம்ப கட்டுப்படுத்துது. ஆனால் ஒரு குழந்தைக்கு பாருங்களேன், அது பாஸ்ட்டை பற்றி நினைக்காது, ஃப்யூச்சரை பற்றி கவலையே படாது, ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் அந்த குழந்தை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு பேங்க் பேலன்ஸ் தெரியாது, சொசைட்டியில் ஜட்ஜ்மெண்ட் தெரியாது, ஃபெயிலியர்னா என்னன்னே தெரியாதுங்க, தோல்வினா என்னன்னே தெரியாதுங்க அந்த குழந்தைக்கு. ஆனால் அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கு. நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க, ஆனால் ஏங்க ஹாப்பியாகவே இல்லை? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆன்சர் நான் சொல்கிறேன். அதிகமான நாலேஜ் வந்துருச்சு, அறிவால் நம்ம அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இது என்ன, அது என்ன, இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும், அப்போ தான் நமக்கு புரியும். ஐயோ, இதை நம்ம படிக்காமல் விட்டுட்டோன்னா கிடைக்காம போயிடும், இதை நம்ம வாங்காமல் விட்டோன்னா நமக்கு இல்லாமல் போயிடும். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு கேஸ் ப்ராப்ளம்னு சொல்லி சிலிண்டர் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. எவ்வளோ அடித்து பிடிச்சி போய் எத்தனை பேர் கேஸை வாங்கி வச்சுக்கிட்டோம்? உண்மை தானே? கொரோனா டைமில் எதுவுமே கிடைக்காது, லாக்டவுன் சொல்லி கடை ஃபுல்லாக காலியே, எல்லா உலகத்தில் எல்லா கடையுமே காலி ஆயிடுச்சு. ஏன்னா அறிவு வேலை செஞ்சிருச்சு. ஐயோ நம்ம கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? அந்த சமயத்துலையும் பாருங்களேன், குழந்தையா இருக்கும்போது எதை பற்றியுமே கவலை இருக்காது. அந்த குழந்தை அப்பா அம்மாவை மட்டும் நம்பி இருக்கும். எப்படியாவது எனக்கு சோறு கிடைக்கும், எங்கள் அப்பா அம்மா போடுவாங்க, நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு நினைக்குங்க. அது மாதிரி தாங்க நம்மளும் அந்த இறைவனை நம்பி இருக்கணும், இந்த இயற்கையை நம்பி இருக்கணும். ஆனால் நம்ம அறிவை நம்பி எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்போம். எவ்வளோ நாளைக்கு இங்கே வாங்கி வச்சுது? மிஞ்சி போனால் 1 மாதம் 2 மாதம் பொருள் கூட கெட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் யார் தருவான்ற கேள்வியை நம்ம யோசிச்சோன்னா இவ்வளோ வாங்கி குவிக்க மாட்டோம். கரெக்டு தானே? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம சந்தோஷத்தை நம்மளே அழிச்சுக்கிட்டே இருக்கோங்க. நம்ம அழிச்சிட்டு எல்லா வகையிலையும் எனக்கு சந்தோஷம் இல்லை, பிரபஞ்சம் தரல, இறைவன் தரலன்னு புலம்புனா நியாயமா? உங்களுக்குள்ள இன்னும் ஒரு குழந்தை இருக்குங்க. அந்த குழந்தை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் காயப்படுவாங்க. ஆனால் அவங்கள யாருமே கேட்கல, கவனிக்கல, தெரியுமா? ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கோம், நமக்குள்ளே இருக்கிற குழந்தைய கவனிக்க முடியாத அளவுக்கு பிஸி ஆகிட்டோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை இன்னும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே தாங்க இருக்குது. குழந்தையோட 5 முக்கியமான குணங்கள் நான் சொல்லட்டுமா? நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தையோட 5 குணங்கள். முதல்ல இன்னசென்ஸ், அதாவது சுத்தமான மனசு. ஒரு குழந்தை யாருமே ஹர்ட் பண்ணாதுங்க, அதுக்கு ஹர்ட் பண்ணவே தெரியாது, அதாவது வெறுக்கவே தெரியாது, ஈஸியாக மன்னிச்சிடும். ஏன்னா பெரியவங்களுக்கு தான் எதிர்பார்ப்பு இருக்குது. இவங்க இதை பண்ணலை, அதை பண்ணலை, அப்போது இவங்ககிட்டேருந்து எனக்கு இது கிடைக்கல, அதனால் இவங்கக்கிட்ட பேசணும், இவங்கக்கிட்ட பேசக்கூடாது. இதே நம்ம குழந்தையாக இருந்தபோது நம்ம இப்படி தானே இருந்தோம்? யாரையும் வெறுத்துருக்கோமா? சரிப்போ அப்படின்னு விட்டுடுவோம்ல. இப்போ எங்கே போச்சு அந்த சுத்தமான மனசு? அதே மாதிரி 2வது குணம் என்ன தெரியுமா? ஒரு குழந்தைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுங்க. அல்பமான விஷயத்துக்கு, ஒரு பலூனுக்கு, ஒரு சாக்லேட்டுக்கெல்லாம் கொடுத்தோன்னே பெரிய சொர்க்கமே கிடச்சிட்ட மாதிரி சொத்துலாம் சேர்த்து வச்சு, இப்போ நமக்கு சொத்து சேர்த்தா தானே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு அதுவே பெரிய சொத்து தானே. சின்ன பொம்மையை வச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாக விளையாடினா. நம்ம தாங்க, நம்மளை பற்றி தாங்க பேசுகிறேன். குழந்தைனா யாரையோ பற்றி பேசலை, நமக்குள்ளே இருந்த அந்த குழந்தை தன்மையை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஈகோ சுத்தமாக இருக்காது. சண்டை போட்டு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் அவங்க கூடயே விளையாடுவோம். ஞாபகம் இருக்கா? குழந்தையா இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. அதை விட என்ன தெரியுமா ஒரு பெரிய விஷயம் நம்ம கிட்ட இருக்கும்? கற்பனை சக்தி, இமேஜினேஷன்.
சின்ன விஷயத்த வச்சு பெருசா வீடை கட்டிட்ட மாதிரி, ஒரு அந்த பொம்மையை வச்சு பெருசா நம்ம சாதிச்சிட்ட மாதிரி. ஆனா இன்னைக்கு நம்ம பெரிய வீடே கட்டி வாழ்ந்தாலும் நம்ம மனசுல சந்தோஷம் இல்லவே இல்லை. யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப திரும்ப அந்த வீடியோவை கேட்டு பாருங்க. எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா 5வது அந்த குணம் நான் சொன்னது? முழு நம்பிக்கை, ட்ரஸ்ட். அம்மா அப்பா மேல அந்த குழந்தை முழு நம்பிக்கை வச்சிருக்கோம். கரெக்டு தானே? நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா என்ன கொடுக்குறாங்க, என்ன சாப்பாடு கொடுப்பாங்க, நமக்கு சத்துள்ளதா, கிடைக்குமா கிடைக்காதா, எதையாவது யோசிச்சோமா? கொஞ்சம் உங்க குழந்தை பருவத்தை நினைச்சு பாருங்களேன். அப்பா அம்மா கொடுப்பாங்க, அப்படி தானேங்க நம்மளும் அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்ம அப்படி வச்சோமா? நம்ம தான் யோசிக்கிறோம், கிடைக்குமா கிடைக்குமா, நான் கரெக்டா இருப்பேனா, எனக்கு எல்லாமே கிடைச்சிருமான்னு. அந்த குழந்தை யோசிக்கவே யோசிக்காது. ஒரு குழந்தையை போல அந்த இறைவன் மேல நம்பிக்கை வைங்க, இந்த இயற்கை மேல நம்பிக்கை வைங்க. அதாவது இந்த சமூகம் ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலை, நம்மளோட தோல்விகள், நம்மளை பற்றி ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கிற பீப்புளோட மனநிலைமையை பற்றி நம்ம யோசிக்கிறோம். நம்மளை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்துக்கும் பயப்படுறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஹர்ட் ஆகிடுறோம். நம்ம மனசு காயம் அடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம ஹர்ட் ஆக தான் செய்வோம். நம்ம எப்போ மாறினோம் தெரியுமா? யாரோ நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது, யாரோ நம்ம ரிஜெக்ட் பண்ணும்போது, யாரோ நம்ம ஹர்ட் பண்ணும்போது, அந்த நாள் நம்மளோட அந்த இன்னசென்ட்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைத்தன்மை, இன்னர் சைல்டு, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தன்மையை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோங்க. மூடி குழி தோண்டி புதைச்சிட்டோம். நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நாமே நம்ம சுற்றி 4 சவுரை கட்டிக்கிட்டு அந்த 4 சவுத்துக்குள்ளே இருந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப குறுக்கிக்கிட்டோம் நம்ம வாழ்க்கை. அப்போது நம்ம ஹீல் ஆகணும், நம்ம குணமாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மீண்டும் அந்த குழந்தையா மாறணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? குழந்தையா மாறணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் லெட் கோ பண்ணணும். அதாவது பாஸ்டெல்லாம் போய் தொலையுது. என்ன வேணால் அந்த பாஸ்டில் நடந்திருக்கட்டுங்க, என்ன வேணால் நடந்திருக்கட்டும், அப்படியே அதை குழி தோண்டி போதைங்க. இல்லைங்க, என் பாஸ்ட்டை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும், அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்கன்னு கேட்குறீங்களா? எல்லாத்தையும் நானும் கடந்து தாங்க வந்திருக்கேன், அனுபவப்பட்டு சொல்கிறேன். அந்த பாஸ்டால் எல்லா அளவும் புரோஜனம் இல்லைங்க. உண்மையிலேயே அந்த தண்ட பாஸ்ட்டை நினச்சி நம்ம தேவையில்லாமல் நம்ம ப்ரெசண்ட்டை ரொம்ப பாழ்படுத்திட்டு இருக்கோம். நம்ம உடம்பு, மனசு எல்லாத்தையும் அதை விட்டு தள்ளுங்க. என்ன வேணா இருக்கட்டுங்க, தூக்கி போடுங்க. இப்போ இந்த ப்ரெசண்ட்டில் வாழ முயற்சி பண்ணுங்க. தினமும் கொஞ்ச நேரமாவது சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்க. வாலண்டரியாவது சிரிங்க. இல்லை எதையாவது டிவியில் ஜோக்கை போட்டாவது சிரிங்க. மொக்க ஜோக்குக்கு கூட சிரிங்க. நம்ம இன்டென்ஷன் என்ன தெரியுமா? சிரிக்கணும். என்னடா நான் சம்மந்தமே நம்ம பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க, யாராவது சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். இந்த சொசைட்டி சொல்லிக்கிட்டே இருக்கும், சுற்றி இருக்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, விட்டு தள்ளுங்க. கொஞ்ச நேரமாவது சிரிக்க பழகுங்க. இப்போ இந்த ப்ரெசண்ட்டில், இந்த மொமெண்ட்டில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் கவனத்தை செலுத்த முயற்சி பண்ணுங்கள். கஷ்டம்தான், ஆனால் கொண்டு வந்துடலாங்க, நிச்சயமாக முடியும். ஏன்னா நம்ம அந்த குழந்தையாக இருந்து தான் வந்தோம். திரும்ப நம்ம அந்த குழந்தைத்தன்மைக்கு போக போகிறோன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. மனசை எப்பவுமே லேசாக வச்சுக்கோங்க. பழசை மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கோங்க. பூக்கள், மரங்கள், இயற்கையோட பழக கற்றுக்கோங்க. நிலவை பார்த்து பேசுங்க, நட்சத்திரத்தை பார்த்து பேசுங்க, ரசிங்க. சந்தோஷமாக மொட்டை மாடியில் போய் மலர்க்க படுத்துட்டு கால் ஆட்டிட்டு என்ஜாய் பண்ணுங்க அந்த வானத்தை பார்த்து. மலர்களை போல சுத்தமான அந்த எனர்ஜியை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க. உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த குழந்தைய மறக்காதீங்க. உங்களுக்காக அந்த குழந்தை இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழணுமா, அழுதுருங்க, உள்ளேயே அடக்கி வச்சுக்காதீங்க. அதே மாதிரி நான் மன்னிக்க சொல்கிறது மற்றவங்களுக்காக இல்லைங்க, நம்ம மனசுக்காக. நம்ம திரும்ப அந்த குழந்தைத்தன்மைக்கு போகணும், நம்ம மனசு குணமாகணும்னா நம்ம மன்னிச்சே தீரணும். மன்னிக்க முடியலையா, மறந்துடுங்க, விட்டுடுங்க. மன்னிச்சா நம்ம உறுப்புகளுக்கு நல்லதுன்னா நம்ம செய்வோம்ல. இப்போ நமக்கு நல்லது அப்படின்னா நம்ம எந்த விதமான கசப்பான மாத்திரை சாப்பிட்றோம், டாக்டர் ஆப்ரேஷன் தாமா பண்ணணும்னா போய் பண்ணிக்கிறோம், வலியை தாங்கிக்கிறோம். இவ்வளோ தாங்கின உங்களால் ஆஃப்டர் ஆல் மற்றவங்க பண்ணதை மன்னிச்சு தூக்கி உங்களை மறந்துட்டு போக முடியாது? நிச்சயமாக முடியும். ஏன்னா நீங்கள் மீண்டும் குழந்தையாக மாற போகிறீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப்பை ஒரு ரேஸ் மாதிரி, ஐயோ அவங்க போயிட்டாங்க நான் முன்னாடி போகணும், இவங்களுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. லைஃப் ரேஸ் இல்லை, அது ஒரு ஜேர்னி, பயணம். பொறுமையாக, ரிலாக்ஸாக, ஜாலியாக இருந்ததாங்க சந்தோஷமாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் ட்ரெயின்லலாம் போகிறதுக்கு ஆசைப்படுவோம். ஏன்? ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக அழகாக அப்படியே அந்த மரங்கள் நவுறதை பார்த்துட்டு போகும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலேயே நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அந்த ட்ரெயின் ஜேர்னி தாங்க.
அது ரேஸ் மாதிரி ஓடக்கூடாது, நிதானமா அழகா போகணும். ஒரு குழந்தைய போல நம்பிக்கையோட இருந்து நீங்க கடவுள்கிட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் ஆகுங்க. நீங்க திரும்ப சிரிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நான் சொன்னதை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க லைட்டா ஃபீல் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட ஆன்மாவும் குணமாகும். உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. குழந்தை மாதிரி எந்த கள்ளம் கபடமும் இல்லாம இருங்க. ஒரு நாள் நீங்க கண்ணாடியில பார்த்துட்டு நான் சரியாயிட்டேன் அப்படின்னு நீங்களே சொல்வீங்க. அந்த நாள் நீங்க மீண்டும் பிறந்த அந்த நாளாகவே இருக்கும். உங்களுக்கான புதிய பிறந்த நாளாக அது இருக்கும். ஒரு குழந்தைய போல வாழுங்க. லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லைங்க, சிம்பிள் தாங்க. நீங்கள் தான் அதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாற்றிக்கிறீங்க. குழந்தைய போல வாழுங்க. வாழ்க்கை உங்களை சிரிக்க வைக்கும். இந்த வீடியோ உங்கள் மனசை டச் பண்ணியிருந்தா இதை யாருக்கு அனுப்பணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு அனுப்புங்க. என்ன போல தானே அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு யாரையாவது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைய எப்போதுமே உயிர்ப்போடு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, குழந்தைய போல இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.